அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஆன்லைன் கோர்சஸை மிஸ்டர் TR அருள்ராஜன் அவர்கள் நடத்திட்டு வராங்க. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வெப்சைட் லிங்க் ஆர் கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், என்னோட பேர் TR அருள்ராஜன். நான் பங்கு சந்தையில கடந்த 25 வருடங்களாக பயிற்சி வகுப்புல எடுத்துட்டு வரேன். குறிப்பா தமிழ்ல பயிற்சி வகுப்புல எடுத்துட்டு வரேன். நான் தேசிய பங்கு சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இணைஞ்சு 4 ஸ்டேட்லயும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சேர்ந்து இருந்தப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு 2000 ப்ரோக்ராமுக்கு மேல NSE-யோட சேர்ந்து பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி NISM சொல்லக்கூடிய செபியோட எஜுகேஷனல் ஆர்ம், அவங்களுடைய பேனல் ட்ரைனராக இருக்கிறேன். பொதுவாக புரோக்கிங் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா CPE அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராமுக்கும் ட்ரைனரா இருக்கிறேன். தொடர்ந்து புரோக்கிங் கம்யூனிட்டிக்காக அந்த பயிற்சி வகுப்பு நடத்திட்டு வரோம். தொடர்ந்து நிறைய ஆர்டிகளும் எழுதிக்கிட்டே வரேன். குறிப்பா சொல்றதா இருந்தா, நாணய விகடன்ல தொடர்ந்து 30 வாரங்கள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதியிருந்தேன், டெரிடிலே உஷார். அந்த தொடர் வந்து விகடன் பப்ளிகேஷனே புத்தகமாகவும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அமேசானே அவைலபிளா இருக்கு. ஹிந்துலயும், தமிழ் ஹிந்துல தொடர்ந்து நாமும் பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு ஒரு 15 வாரம் தொடர வாரம் அந்த வீக்கெண்ட்ல வரக்கூடிய வணிக வீதியிலையும் எழுதிட்டு இருந்தேன். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது எழுதிட்டே வரேன். தொலைக்காட்சியிலையும் பல்வேறு பங்கு சந்தை சார்ந்த நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துட்டு வரேன். இதெல்லாம் வந்து நான் தொடர்ந்து புரோக்கிங் கமிட்டில இருக்கும்போது பண்ணிட்டு வந்தது. அதுக்கப்புறம் 2013 புரோக்கிங் கமிட்டில இருந்து வெளியில வந்து இந்த எக்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பிச்சு தமிழ்லேயே பயிற்சி கொடுக்கறதுக்காக கடந்த 10 வருடத்துக்கு மேலாக பயிற்சி வகுப்பு நடத்திட்டு வரும். ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஓகே, என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம். ஸோ இந்த நிகழ்ச்சி என்னது அப்படின்னு பார்க்கும்போது, பங்கு சந்தைக்கு புதுசா வர்றவங்களுக்கு, அதுவும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் தடுமாற்றத்தோட இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பாக இருக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் வீடியோஸா கொடுக்கணும்னு திட்டமிட்டு இருந்தோம். அதுல முதல் பகுதியாக இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம். வீடியோக்குள்ள நம்ம போகலாம். பொதுவாகவே வந்து நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை எடுத்து நடத்தணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் ட்ரேடிங் பற்றிய ஒரு ப்ரோக்ராம் அது கொண்டு வந்திருக்கோம். இது முதல் எபிசோடா இருக்கு. தொடர்ந்து இதை வந்து எந்த அளவுக்கு இதை எளிய முறையில பங்கு சந்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாமோ அப்படின்னு நம்ம நடத்தும். இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி நம்ம படிக்கும்போது அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதனுடைய ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பான்காரங்க தான் அதை ஆரம்பிச்சாங்க. ஏறக்குறைய இது வந்து 18வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல ஆரம்பிக்கப்பட்டது. இதை டெவலப் பண்ணவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிஷா ஹோமா அப்படின்றவர் தான். இவர் ஆரம்பிச்சது அப்படின்றத எதுக்காக ஆரம்பிச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதுல முக்கியமா இந்த ரைஸ் வியாபாரம் அவங்க பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்ச விஷயம், இந்த விலை மாற்றங்கள் அப்படின்றத வந்து தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே வந்தார். குறிப்பா அங்க இருக்கக்கூடிய டோஜிமா ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒசாக்கா அப்படின்ற இடத்துல இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, விலையெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுகிறது ஒரு சப்ளை டிமாண்டின் அடிப்படையில அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு, சோ அதை வச்சு நம்ம எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும், எமோஷனலா தான் மக்கள்லாம் உள்ள வராங்க. எப்போ 18வது நூற்றாண்டுல எமோஷனலா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவரே கண்டுபிடிச்சு அதுக்காக உருவாக்கிய ஒரு விஷயம் தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வியாபாரம். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வியாபாரம் அப்படின்றது ஒரு சீக்கிரட்டாவே தான் இருந்தது ரொம்ப வருஷமா. அப்படி சீக்கிரட்டா இருந்த ஒரு விஷயம் எப்ப வெளியில வந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1980ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் தெரிய வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா ஸ்டீவ் நிசான். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்திய ஒரு புத்தகத்தை ஒண்ணு எழுதி அதன் மூலமா உலகத்துக்கே தெரியப்படுத்தினார். அந்த புத்தகத்து பேரு ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு வெளியிட்டார். இதன் மூலமா உலகம் முழுக்க கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்திய ஒரு விவரம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகமே ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஆகட்டும், கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா சந்தைகளிலுமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப உங்களுக்குமே தெரியும் இல்லையா, தினசரி பொழுது போனா நம்ம பாக்குறது எல்லாமே கேண்டில் சார்ட்டா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். பங்கு சந்தை அப்படின்னு சொல்லும்போது இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு நுழைவாயிலாக பார்க்கணும்னு நானும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் சொல்லிட்டே வரேன். உள்ள வரவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்வெஸ்டரா தான் வரணும். ஒரு இன்வெஸ்டரா வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல நிறுவனங்களை தேர்வு பண்ணி அதுல முதலீடு செய்துட்டு என்னன்னா பொறுமையா காத்திருக்கணும். அது ஒரு பெரிய வெல்த்தாக மாறும் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய வித்தை. சோ இந்த வித்தையை நம்ம பயம், அதே பேராசையின் அடிப்படையில நிறைய விஷயங்கள் தவறுகள் பண்ணிடுறோம். தவறு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எஜுகேஷன் வீடியோ எல்லாம் கொண்டு வரோம். குறிப்பா இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்றவரு டிஃபிகல்ட் டு லூஸ் மணின்னு போட்டிருக்கு. அதாவது நீண்டகால முதலீட்டாளர் என்பவர்
பங்கு சந்தையில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வரைபடத்துல பாருங்க, இது நிப்டியோட வரைபடம். என்எஸ்சின்னு சொல்லக்கூடிய தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண். இந்த குறியீட்டு எண் 1995 அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுல இருந்தது? 1000 புள்ளியில இருந்தது. அதன் பிறகு இப்போ 2025 வந்துட்டுல 25,000 புள்ளிகளை தொட்டுட்டு நிக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ கடந்த இந்த ஏறக்குறைய 30 வருட காலகட்டத்தில் நடுவுல நிறைய இறக்கங்கள் வந்திருக்கு. 2000ல ஒரு பபுள் வந்தது. அது வந்து இன்டர்நெட் சம்பந்தமானது பார்த்தோம். 2008 அப்படின்னு வந்து சப்ரைம் அக்கௌண்ட் மூலமா வந்தது. 2014 13 14ல ஒரு இறக்கம் வந்தது. கோவிட் 2020ல இறக்கம் வந்தது. எல்லா இறக்கத்தையும் தாண்டி பங்கு சந்தை போறக்கூடிய திசை எது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ 2025ல இருக்கிறோம். 2030ல இப்ப இருக்கிற 25,000ல இருந்து 40,000 கூட போக வாய்ப்பு உண்டு அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய தகவல். எப்படி சார் 40,000 போயிடும் அப்படின்னு சொன்னா, அடிப்படையில இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் அடிப்படையில தான் எல்லாமே நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த $4 ட்ரில்லியன் நம்ம இருக்கிற பொருளாதாரம்ன்றது படிப்படியா 5 ட்ரில்லியன் 5.5 ட்ரில்லியன் 6 ட்ரில்லியன் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற பங்கு சந்தையுடைய நகரம் இருக்கும். ஆக இதுவரைக்கும் நம்ம இந்த ஏற்றத்தை பயன்படுத்தணுமோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், இனிமேல்ட்டாவது வரக்கூடிய காலத்துல நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வரக்கூடிய இந்த மூவை கேப்சர் பண்றதுக்கு நம்ம திட்டமிடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீண்ட கால முதலீட்டாளரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன வேணும்? ஒரு கல்வி வேணும் இல்லையா? சாதாரணமா நம்ம என்ன பண்றோம்? ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், நல்ல காலேஜ்ல படிச்சு நல்ல வேலைக்கு போறோம். இதெல்லாம் ஃபார்மல் எஜுகேஷன். சம்பாரிச்சு பணத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான எஜுகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கான ஒரு சிறு முயற்சி தான் இப்போ நீங்கள் சம்பாதித்த பணத்தை முறையாக எப்படி முதலீடு பண்ணி அதை பெருக்கணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகள்ல ஒரு சிறு வழிமுறையா நம்ம எதை எடுக்க போறோம்? கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி எடுக்க போறோம். இந்த முயற்சியை யார் எடுத்தது அப்படின்னு சொன்னா ஆதன் டிவி சேனல் தான் எடுத்திருக்கிறாங்க. அவங்க தான் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து நானும் எக்ட்ரா டிஆர் அருள்ராஜன் இணைந்து இந்த நிகழ்ச்சி மூலமா பொதுமக்களுக்கு தமிழ்ல பங்கு சந்தை சார்ந்த அடிப்படை விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலான்றதுக்கான ஒரு முயற்சி. இதை நல்லா பாருங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் வருதோ அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே கூட உங்களுடைய சேட்ல கீழே போட்டே வாங்க, கமெண்ட் செக்ஷன்லயும் போட்டே வாங்க அப்படின்றதும் ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். பங்கு சந்தைன்னு உள்ள வந்தோடனே எல்லார் மனசுல வரக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் இல்லையா? சோ வேர் டு பை, வேர் டு செல். இப்போ வாங்குறது விற்கிறதுன்றதான் சூட்சமமே. அப்போ வாங்குறது விற்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்றது பல இருந்தாலும் கூட அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சார்ட் ரீடிங் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். ஒரு சார்ட் ரீடிங் சொல்லும்போது ஒரு சார்ட் எப்படி வரையப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வெவ்வேறு கால அளவுல ஒரு க்ளோசிங் பிரைஸ் வருது இல்லையா, அதை வச்சு வரையப்படுகிற இந்த சார்ட் நம்ம லைன் சார்ட் நம்ம சொல்லுவோம். இந்த லைன் சார்ட் அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட காலம் 1 ஹவருக்கு ஒரு தடவை வரைஞ்சோம் அப்படின்னா அது அவலின்னு சொல்றோம். டெய்லி வரைஞ்சா டெய்லி சார்ட், அப்புறம் வீக்லி சார்ட், இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல நம்ம சார்ட் வரைகிறோம். அப்ப இந்த சார்ட் வரையறதுல முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைன் சார்ட்ல நம்ம க்ளோசிங் பிரைஸ் வச்சுதான் நம்ம படிக்க முடியும் இல்லையா? அதோட இன்ஃபரன்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதே சமயம் ஒரு நாளோட ஓப்பனிங் பிரைஸ், அதனுடைய ஹை ஆஃப் த டே, தென் லோ ஆஃப் த டே, தென் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இந்த நாளும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லுது. மார்க்கெட் எங்க ஏறிச்சு, அப்புறம் எங்க இறங்குச்சு, அப்புறம் எங்க ஆரம்பிச்ச இடத்துக்கும் முடிவு வரைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா மார்க்கெட்ல நடக்கிற பல்வேறு விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட். கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இந்த 4 விளைவுகளை வச்சு வரைகிறதா கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்காக நம்ம இந்த பிரைஸ் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ நம்ம கவனமா பார்க்க ஆரம்பிக்கணும். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த விலை விவரங்கள் அப்படின்றத வச்சு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா 2 விஷயம்தான். இதுல யாரு ஸ்ட்ராங், பையர் ஸ்ட்ராங்கா, செல்லர் ஸ்ட்ராங்கா நம்ம பார்க்கணும். இப்ப பையர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? விலை ஏறுமுகமா மாறும். செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன ஆகும்? விலை இறங்குமுகமா மாறும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப யார் இதுல வலிமையா இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம அடையாளம் காணணும் இல்லையா? யார் ஜெயிக்கிறாங்கன்றதா ரொம்ப முக்கியம். அப்ப ஜெயிக்கிறவங்க கூட தான் நம்ம கையை கோக்கணும். ஜெயிக்கிறவங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரைஸ் வந்து இந்த இடத்துல பையர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும்? பிரைஸ் மேல ஏறிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த பிரைஸ் வந்து ஏறி முடிஞ்சதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஏறி முடியும் போது உருவாகக்கூடியதான் புல் கேண்டில் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த புல் கேண்டில் ஃபார்மேஷன் தான் முதல் விஷயமா நம்ம இந்த எஜுகேஷனல் வீடியோல படிக்க ஆரம்பிக்கணும். இந்த புல் கேண்டில் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னாலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல படிக்கிறது. படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். முதல்ல எனக்கு தெரியுமே, ஐ நோ அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட நம்ம மைண்டு முடிக்கும். அதுக்கு பிறகு நம்ம எதையுமே லேர்ன் பண்ண மாட்டோம் அப்படின்றதான். நல்லா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும்? மைண்டை ஓப்பன் பண்ணணும். எனக்கு ஏற்கனவே தெரிந்தாலும் இதுல ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்களால தான் அந்த லேர்னிங் கர்வ்ல மேல வர முடியும்.
புதுசா கத்துக்க முடியும். நாலேஜ் கூட கூட தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஏர்னிங்கும் கூடும் அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ எப்போ வந்து ஒரு பிரைஸ் ஏறுமுகமா மாறுதோ அப்பதான் புல் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? ஸோ ஒரு புல் கேண்டில் எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நீளமான பச்சை நிற கேண்டில். இதான் நமக்கு புல் கேண்டில் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ புல் கேண்டில் அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கெட்டுடைய ஏற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கேண்டிலா நமக்கு தெரியறதை நம்ம பாக்குறோம். சரி, இந்த புல் கேண்டில் அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க இருக்கணும். ஸோ பொதுவா புல் கேண்டில் எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்லும் போது 2 விதமான சூழ்நிலையை நம்ம கொண்டு வரலாம். ஒண்ணு மேக்ரோ லெவல்ல வரக்கூடியது, இன்னொன்னு மைக்ரோ லெவல்ல வரக்கூடியது. மேக்ரோ லெவல் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சந்தையையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை தான் மேக்ரோ லெவல் சொல்லுவோம். குறிப்பிட்ட நிறுவனத்தை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லுவோம், மைக்ரோ லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, மேக்ரோ லெவல்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, டேரிஃப்னு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இல்லையா? சோ அப்போ ஏப்ரல் மாசம் இந்த அவர் சொன்னதுல இருந்து அவர் உள்ள வந்தார். பிப்ரவரியில இருந்து மார்ச் எல்லாம் டேரிஃப்னு விழுந்துகிட்டே இருந்தது மார்க்கெட். இப்ப ஏப்ரல் என்ன சொன்னார், 7ஆம் தேதி அன்னைக்கு நான் இதை 90 நாள் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 90 டே பாஸ் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படி சொன்ன உடனே அந்த நாள் என்னாச்சு, மார்க்கெட் திரும்பியது, மேல ஏறியது. அப்போ ஒரு புல் கேண்டில் வந்துச்சா? ஆமாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து குளோபல் ஃபேக்டர். ஸோ மேக்ரோ லெவல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் சாதகமான மாற்றங்களாக இருக்கும்போது இந்த மாதிரியான புல் கேண்டில் வருது. அடுத்தது என்ன, மைக்ரோ லெவல். மைக்ரோ லெவல்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் சார்ந்த தகவல் அடிப்படையில் ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு நல்ல செய்தி வருதா? ஆமா. அப்படி வரும்போது என்ன நடக்கலாம், அங்க ஒரு புல் கேண்டில் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு லார்சன் டிபுரோ அவங்களோட Q1 ரிசல்ட் வந்துச்சு. ஸ்டாக் ஜம்ப்ஸ் 4%. ஏன்? நெட் ப்ராஃபிட் கூடியது, ரெவென்யூ கூடியது. இது நல்ல செய்தி. சோ அந்த நிறுவனத்துடைய நல்ல செய்தியின் அடிப்படையில என்ன நடக்குது, புல் கேண்டில் வரதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பல்வேறு காரணங்களால இந்த புல் கேண்டில் வருது அப்படின்றத நம்ம அடிப்படையா இந்த இடத்துல பாக்குறோம். சோ இப்படி வரக்கூடிய அந்த புல் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, சும்மா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காலையில 9:15 இருந்து மார்க்கெட்டு சாயந்தரம் 3:30 மணிக்கு முடிகிற வரைக்கும் அந்த விலை நகர நகர என்ன ஆகும், அந்த ஃபார்மேஷன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மேலே ஏறும்போது அப்படி கொஞ்சம் புல் கேண்டில் ஃபார்மேஷன், கொஞ்சம் கீழே இறங்கினா சுருங்கிடும், இன்னும் கீழே இறங்கினா ரெட் கலரா மாறுது, திரும்ப ஏற ஆரம்பிக்குது. இப்படி ஏற ஏற ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன் வர்றதை பார்க்கிறோம். இப்ப நாள் முடியும் போது என்ன ஆயிடுச்சு, ஒரு பச்சை கலர்ல ஒரு கேண்டில், நீளமான கேண்டில் அப்படின்னு உருவாயிடுச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்ற விவரத்தை நீங்க பார்க்க முடியும். சோ இந்த புல் கேண்டிலுடைய முக்கியமான இடங்கள் அப்படின்றத நம்ம விரிவா பார்க்க போறோம். ஒரு புல் கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீளமான பச்சை நிற கேண்டிலும் அதுல என்ன இருக்கு, ஒரு விக் இருக்கு பாக்குறோம் மேலே கீழையும். இது எப்படி வரையப்படுது, ஓப்பன், க்ளோஸ் இதை வச்சு ஒரு டப்பா வரைஞ்சாச்சு. இது வந்து பாடி ஆஃப் த கேண்டில் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? 220 ஓப்பன், 235 க்ளோஸ். அதை வச்சு வரையறதா நம்ம இந்த இடத்துல அந்த பாடி ஆஃப் த கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஹை 240 குறிக்கிறதுக்கு சின்ன கோடு போடுறோம். போட்ட உடனே இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி மாறிடுச்சு இல்லையா? கீழையும் லோவை குறிக்கிறதுக்கு நம்ம சின்னதா ஒரு கோடு போட்டாச்சு. அதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், பாடி ஆஃப் த கேண்டில்னு இந்த உருளை பகுதியும், மேல இருக்கக்கூடிய சின்ன கோட்டை என்னன்னு சொல்றோம், விக், விளக்கோட திரி மாதிரி இல்லையா, மெழுகுவர்த்தியோட திரி மாதிரி, அந்த விக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படிதான் என்ன பண்ணுது, ஒரு புல் கேண்டில் வரையப்படுகிறது. அந்த புல் கேண்டில் வரையப்பட்ட பிறகு அதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணுன்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் கூட. இந்த நீளமான புல் கேண்டிலுடைய மையப்பகுதி என்னவா கூட செயல்படலாம், முக்கியமா ஒரு சப்போர்ட் லெவலா செயல்பட்டு அங்கிருந்து பிரைஸ் கூட மேல் நோக்கி நகரலாம். அப்போ இந்த மையப்பகுதின்றது ஒரு சப்போர்ட்டாக, ஒருவேளை உடைச்சிடுச்சுன்னா அது என்னவாக மாறலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் மாறலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப எப்படி ஒரு இன்டர்பிரேட் பண்ணணும் ஒரு புல் கேண்டில். இந்த இடம் மட்டுமா அப்படின்னா இல்ல, மேல இருக்கக்கூடிய இந்த இந்த ஏரியாவும் கீழே இருக்கக்கூடிய ஏரியாவும் கூட சப்போர்ட் ஆகவோ ரெசிஸ்டன்ஸ் ஆகவோ செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஸோ இந்த புல் கேண்டில் எங்கெல்லாம் வந்தா சிறப்பு, எப்படி நம்ம அதை வந்து அடையாளம் காண்றது, அதை வச்சு எப்படி நம்ம வாங்குதல் விற்குதல் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு பெரிய ஃபால் வந்த பிறகு விலை மடன்னு இறங்கி வருதா? ஆமா சார். இப்ப இறங்கி வரும்போது அங்க எந்த ஒரு இடத்துல அந்த இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டு திரும்புது, இங்க 1ன்னு போட்டிருக்கு பாருங்க. சோ இந்த இடத்துல தான் என்ன நடக்குது, இந்த விலையானது தடுக்கப்பட்டு இது வந்து மேல் நோக்கி திரும்புறதை பார்க்கிறோம். அப்போ இறக்கத்தினோட முடிவில் வரக்கூடிய ஒரு புல் கேண்டிலுக்கு விசேஷம் உண்டா? எஸ். அது தொடர்ந்து மேல ஏறுவதற்கான ஒரு முனைப்பை காட்டு. அது தொடர்ந்து மேல ஏறலாம். அதோட இன்னொரு முக்கியமான விசேஷமான விஷயம் என்னன்னா, ஸ்ட்ராங்கான விஷயம், கீழ் நோக்கி அது திரும்பி வரும்போது இந்த புல் கேண்டிலுடைய கீழ்ப்பகுதி என்ன ஆக்ட் பண்ணுது, முக்கியமான சப்போர்ட் லெவலா மாறுது. அதான் இந்த இடத்துல நான் 2ன்னு கொடுத்திருக்கேன் பாருங்க. இப்ப 2வது இடம்ன்றது மிக சிறப்பான ஒரு இடம். முதல்ல வர புல் கேண்டிலை விட அதே இடத்துக்கு வரக்கூடிய 2வது புல் கேண்டில்ன்றது நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக நம்ம பார்க்கலாம். வேர் இட் அப்பியர்ஸ். சோ ஒரு புல் கேண்டில் மட்டும் கண்ணில் பார்த்துட்டு வாங்கிடலாமா? நோ, நோ, நோ.
அது எந்த இடத்துல வருதுன்றதை பொறுத்து. ஒரு இறக்கத்தினுடைய முடிவுல வருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அதே சிறப்பு அம்சம் அடுத்த 2வது முறை அந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா, அது கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது? பாதுகாப்பான ஒரு என்ட்ரி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. ஏறிக்கிட்டே இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு புல் கேண்டில் வந்திருக்கு பாருங்க. ஏறக்குறைய அந்த 53,985. இது வந்து பேங்க் நிஃப்டில. இந்த இடத்துல ஏறி ஏறக்குறைய இங்க ஒரு புல் கேண்டில், அடுத்த புல் கேண்டில். இந்த புல் கேண்டில் வந்துருச்சே சார், ஏற ஆரம்பிச்சிடுச்சே, வாங்கிடலாமா? அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பிடுச்சு கீழ. ஓகே. சோ ஏறக்குறைய அது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு அருகாமையில இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இந்த புல் கேண்டில் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததா? நோ, இட் ஃபெயில். எகைன் பாருங்க. அடுத்த முறை இங்க ஒரு கிரீன் கலர்ல ஒரு புல் கேண்டில். எகைன் எங்க வந்திருக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு அருகாமையிலேயே வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு அருகாமையில் வரக்கூடிய இந்த புல் கேண்டில் மீண்டும் நமக்கு ஒரு சஸ்பிஷனை கொடுக்குது. நம்பி வாங்கலாமா? அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். வெயிட் பண்ணணும் அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்த்தா அங்க ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு புல் கேண்டில் வந்தாலே வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. அப்படி வாங்கும்போது நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இந்த இடத்துல 2 இடத்துலயுமே நம்ம பார்க்கிறோம். திரும்ப கீழ் நோக்கி இறங்கி வரும்போது அடுத்த அட்டெம்ப்ட் நடக்குது பாருங்க. இந்த அட்டெம்ப்ட்ல பாத்தீங்கன்னா 2 முறை அது ஃபெயில் ஆயிடுச்சு. 3வது முறை சக்சஸ்ஃபுல்லி இட் ப்ரோக் அண்ட் மூவ்ட் அப். ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல பிரேக் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் ஆகி நிற்கும் போது அதுக்கு ஒரு வலிமை வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வலிமை அப்படின்றது இது என்ன விதமான தகவலை கொடுக்குது நமக்கு? இன்னும் வலிமை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது. இந்த பிரேக் அவுட் சக்சஸ்ஃபுல் பிரேக் அவுட் மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. அப்புறம் திரும்ப ஏறிட்டு இறங்கும் போது கூட இந்த பிரேக் அவுட் லெவல் முன்னாடி ரெசிஸ்டன்ஸா இருந்தது என்னவா மாறுது? சப்போர்ட்டா மாறி தொடர்ந்து ஏறத நம்ம பார்க்கிறோம். ஆக ஒரு புல் கேண்டில் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும்? முன்னாடி எதுல பார்த்தோம்? சப்போர்ட் லெவல்ல ஹேண்டில் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. ஆனா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ஹேண்டில் பண்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமாவும் நம்ம பார்க்கிறோம். சரி. சோ இப்போ சப்போர்ட் லெவல்ல வரக்கூடிய புல் கேண்டில், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வரக்கூடிய புல் கேண்டில் நம்ம பார்க்கிறோம். அது 2 விஷயத்தையுமே இதுல பார்க்கணும். சப்போர்ட் லெவல்ல வரும்போது அந்த டவுன் ட்ரெண்டோட முடிவுல வர்றதுன்னு பார்க்கிறோம். அடுத்தது ஒரு அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. அப் ட்ரெண்ட்ல இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? இந்த பிரேக் அவுட். கன்டினியூஷன் ஆஃப் தி அப் ட்ரெண்ட். சோ இது வந்து ரிவர்சல்ல வர இடத்துல ஒரு புல் கேண்டில் பார்க்கிறோம். எண்ட் ஆஃப் தி டவுன் ட்ரெண்ட்ல. அதே மாதிரி கன்டினியூஷன் ஆஃப் தி அப் ட்ரெண்ட்ல வரக்கூடிய புல் கேண்டில். இது 2மே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஆஸ் ஃபார் அஸ் நமக்கு ரீடிங் த சார்ட் இஸ் கன்சர்ன். சரி. இந்த புல் கேண்டில் வந்தா வாங்கிடலாமா? அதுவும் கீழ இறங்கி வரும்போது வாங்கிடலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கவனம், கவனம், கவனம். என்ன கவனம்? இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா, இது நிஃப்டி சார்ட் தான். இதெல்லாம் வந்து சமீபத்தில இப்ப நம்ம இந்த வீடியோ வெளியிடக்கூடிய 3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது, தொடர்ந்து 3 வாரமா இறங்கிட்டு இருந்த பங்கு சந்தையில ஒரு பலமான ஒரு ஏற்றத்தை இங்க பார்த்தோம். சோ இந்த பலமான ஒரு ஏற்றம் வந்த உடனே, மார்க்கெட் இனிமே நல்லா ஏறிடுமோ அப்படின்னு நம்பும்போது, இல்ல. அடுத்து ஒரு நாள் இங்க கொஞ்சம் மேல ஏறி தாக்கு புடிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏறி இருக்கலாமோ என்னமோ! ஆனா என்ன ஆயிடுச்சு? திரும்ப இறங்க ஆரம்பிச்சாச்சு. இறங்கி குளோசிங் கொஞ்சம் கம்மியான இடத்துல குளோஸ் ஆனது மட்டும் இல்லாமல், அடுத்த நாள் பலமான இறக்கம், சப்போர்ட் உடைக்கப்பட்டது. இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய புல் கேண்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்க எழுதியிருக்கேன். புல் கேண்டில் அட் த பாட்டம். இது வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ இந்த ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு. இப்ப இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது வரக்கூடிய புல் கேண்டில் நமக்கு என்ன செய்தியை சொல்லுது? நான் ஒரு குறைவான ஏற்றத்துக்கு போறேன். இட்ஸ் கால்ட் புல் பேக் ராலி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறைவான ஏற்றத்துல போறோம். அந்த குறைவான ஏற்றம் அப்படின்றது முடிவடைந்த பிறகு மீண்டும் இறங்கும் பாதையில வர்றத நம்ம பார்க்கிறோம். ஆக புல் கேண்டில் அப்படின்றத நம்ம சும்மா இறக்கத்துல வந்துச்சே அப்படின்னு வாங்கிடலாமான்னா வாங்கக்கூடாது. அப்ப மெயின் ட்ரெண்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா ரிசல்ட் சீசன்ல இப்ப நிறைய பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ரிசல்ட் சீசன்ல எல்&டியோட ரிசல்ட் வர்றதுக்கு முந்தின நாள் என்னாச்சு? சூப்பரா அதாவது அதுக்கு முன்னாடி பெருசா இறங்கிட்டே வந்துட்டு, ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் என்னாச்சு? ஒரு பெரிய புல் கேண்டில் வந்தாச்சு. ரிசல்ட் வந்த உடனே நல்ல ரிசல்ட் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதனுடைய ரெவென்யூ கூடியிருக்கு. அதே சமயம் அ அதனுடைய ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் ஒரு கேப் அப். சாதாரண கேப் அப் இல்லையா? 4%க்கு மேல ஏற்றம்னு படிச்சோங்க. சோ மிகப்பெரிய ஒரு ஏற்றத்த இந்த இடத்துல குடுத்திருக்குது நம்ம பார்க்கிறோம். சோ நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஏறி இருக்கு. ஒரு புல் கேண்டில் இருக்கு. வாங்கிடலாமா? அப்படின்னா கவனம், கவனம், கவனம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது நம்பர் 1. நம்பர் 2 இதனுடைய ஏற்றம்ன்றது கீழ இருந்து பார்த்தீங்கன்னா 3400ல இருந்து கிட்டத்தட்ட 3700 எவ்வளவு பாயிண்ட்? கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க இல்லையா? 7, 8% ஏறி போச்சு.
அப்போ 7-8% ஏறிடுச்சுன்னா கீழே இதை வாங்கினது யாரு? கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் மணிஸ் இன் அப்படின்னு சொல்லும். விவரம் தெரிந்தவர்கள் உள்ள வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப மேல ஏறும்போது அந்த விவரம் தெரிஞ்சவர்கள் எப்படி ஐபிஓல நம்ம அப்ளை பண்ணிட்டு லிஸ்டிங் கெயின் லிஸ்ட் ஆனோட வித்து 5%, 10%, 20, 30, 40% பணம் எடுக்கிறல்ல, அந்த மாதிரி இதை உபயோகம் பண்றதுக்கும் ஸ்மார்ட் மணின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ அவங்க ரிசல்ட்டை பத்தி நியூஸ் அவங்களுக்கு கிடைச்சது. நம்ம முன்னாடி வாங்கி வச்சுட்டு ரிசல்ட் வந்தவொடனே நம்ம கையில கொடுத்துருவாங்க. நம்ம போய் ஓடி போய் இங்க வாங்கிடுவோம். எல்என்டி ஆமே, குவார்டர்லி ரிசல்ட் நல்லா இருக்காமே, வாங்கி போட்டா ரொம்ப நல்லதாமே அப்படின்னு போயிட்டு நம்ம போயிட்டு இங்க 3700 வாங்க, அது கீழே இறங்கி எங்க வந்தாச்சு கடன் 3600, 3587 அப்படின்லாம் கீழே இறங்கி வர்றதை நம்ம பார்க்கிறோம். சோ ஒரு புல் கேண்டில் வந்தாலே வாங்கிடலாம்ன்ற எண்ணத்தை நாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கைவிட ஆரம்பிச்சிருப்போம். அது எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்றதும், அது வந்த இடம் அப்படின்றது நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராடா பிரிச்சாலும் எந்த சூழ்நிலையில வருது அப்படின்றத இப்ப படிச்சுக்கிட்டே வரோம். சூழ்நிலைன்னு சொல்லும் போது எல்என்டியோட ரிசல்ட் அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நானு நல்ல ரிசல்ட்டா இருந்தாலும் புல் கேண்டில் வந்தாலும் வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறோமே அப்படின்றத புரிஞ்சு கொள்ள வேண்டும். பட் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். அதுக்காக சுத்தமா கீழே போயிடுமா? போகும் தான். அதை திரும்ப அங்க வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்போ வருதோ அப்போ வாங்கணும். ஸோ இந்த எல்என்டி நல்ல ரிசல்ட் இப்போ ஏதோ காரணத்தினால இறங்குது அப்படின்னு சொல்லும்போது இது 2 காரணங்கள் வரலாம். ஒண்ணு, எல்என்டில ஏற்கனவே ப்ராஃபிட் புக் பண்றாங்க. இன்னொன்னு குளோபல் மார்க்கெட் ட்ரம்போட செயல்பாடுகள் சந்தையை இறக்கிட்டு இருக்கு. அவர் அதிகமான அளவு 25% டேரிஃப் போடுறாரு, பெனால்டி போட போறேன்னு பயமுறுத்துறாரு. ஓகே, சோ அதனால ஒட்டுமொத்த மார்க்கெட் இறங்குது. நிப்டியே இறங்கும் போது கூட சேர்ந்து இதுவும் இறங்குகிறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து இந்துஸ்தான் யூனிலிவர் சூப்பர் ரிசல்ட், புல் கேண்டில் வாங்கலாமா? ஜாக்கிரதை, வாங்கலாம் தான். முக்கியமா விஷயம் என்னன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சு, தாண்டி மேல ஏற ஆரம்பிச்சுதா? ஆமா, ரொம்ப நல்ல ஏற்றம். எங்க ஆரம்பிச்சு 2550 இருந்து ஏறி ஏறி 2720 அப்படி சரன்னு ஏறியாச்சு. சூப்பர் ஏற்றம். ஆனா முடியறப்ப எண்ட் ஆஃப் த டே எங்க வந்தாச்சு? முழு ஏற்றத்தையும் இழந்து கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வந்தாச்சு. ஓகே, சோ இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு புல் கேண்டில் வந்ததாலே வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படின்றதையும், ரிசல்ட்டை நம்பி ஓடி போய் வாங்காதீங்க. அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கோ மறுநாளோ வாங்காதீங்க அப்படின்றதான் இதுல இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. இந்துஸ்தான் யூனிலிவர் நல்ல ரிசல்ட்டா? ஆமாம். வாங்கலாமா? வாங்கலாம். எப்போ வாங்கணும்? திரும்ப வரட்டும் கீழே. அடுத்த ஒரு இறக்கத்துல ஒரு நல்ல புல் கேண்டில் திரும்பும் போது வாங்கலாமா ரிவர்சல்ல? எஸ். இப்போதைக்கு ரிசல்ட்டை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அம்புஜா சிமெண்ட் வித்தியாசமான நகர்வு. என்னாச்சு? ரிசல்ட்டுக்கு முந்தின தினம் நல்ல இறக்கம் வந்தாச்சு. ரெட் கலர் கேண்டில். அப்போ எல்லாருமே இதுல வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. எதிர்பார்ப்புனா எல்லாம் சரியா இருக்காது ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நல்லா கவனிக்கணும். இது ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. ரிசல்ட் இன்னைக்கு வருது. வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? இது ரீபவுண்ட் ஆகுது. ஒட்டுமொத்த மார்க்கெட் இறங்கி கொண்டிருக்கிறது. அம்புஜா சிமெண்ட் ஏறுது. ஏன் அப்படின்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நல்லாவே இறங்கி விட்டது. எதிர்பார்த்ததை விட பெட்டரான ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லும்போது ஆமா. அப்ப இந்த இடத்துல நியூ பையிங் வருது. ஸோ இந்த பையிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பையிங் கம்பேரிட்டிவ்ல. அதுக்காக இதே நிறைய வாங்கி போச்சிடலாமான்னு இல்ல. வாங்குறதுக்கான மெத்தட்லாம் இருக்குது. ஒரு இன்வெஸ்டரா நீங்க எப்படி அதை வாங்கணும் அப்படின்றதையும் வரக்கூடிய காலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்து பாருங்க தெர்மாக்ஸோட ரிசல்ட். ஸோ ரிசல்ட் அப்படின்றது நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ எதிர்பார்த்து மேல ஏறியது. ரிசல்ட் வந்தாச்சு. அப்புறம் எல்லாரும் கையில இருக்க ஓட்டிட்டாங்க. அப்ப இங்க வாங்கினவங்க என்ன பண்றாங்க? இங்க டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஸோ அல்டிமேட்லி எல்லாமே கீழே வாங்கினது எல்லாமே அவங்க வித்து முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம நல்ல ரிசல்ட் சூப்பரா இருக்கு வாங்கலாம் நீங்க ஓடி போய் இங்க வாங்கினீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா இறக்கத்தை நீங்க சந்திப்பீர்கள். அதனால இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எங்க வருது அப்படின்றத நம்ம பார்க்க, எந்த சூழ்நிலையில இந்த புல் கேண்டில் வருதுன்றத பார்க்கணுன்றது முக்கியமான ஒரு விஷயம். இங்க நான் என்ன ஒண்ணு கேப் டவுன்ல துவங்கி ஏரிய கேண்டில் இங்க ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இதை நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? ட்ரம்ப் கேண்டில். ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணாரு? 90 டேஸ் நான் வந்து ரிட்டாலிட்டரி டாரிஃப் பாஸ் பண்றேன்னு சொன்ன உடனே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? அப்படியே சரன்னு இங்க இருந்து மேல வந்தாச்சு. கேப் டவுன்ல துவங்கி ஏறி முடிகிற கேண்டில் ஸ்ட்ராங்கான புல் கேண்டிலா? ஆன்சர் இஸ் எஸ் இன் ஜெனரல். அதே சமயம் இது எங்க வருது அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். சோ இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கேப் டவுன் ஆகி மிக வலிமையாக ஏறி இருக்கிற இந்த புல் கேண்டில் ஓரளவுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே அதை தூக்கிட்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆக இது வந்து குளோபல் ஈவெண்ட். ஸோ ஒவ்வொரு கேண்டிலோட அப்பியரன்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எல்லாம் படிச்சுட்டே வரோம். ஒரு இறங்கி வரும்போது ரிவர்சல்ல வரக்கூடிய புல் கேண்டில் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதன் பிறகு அது எப்படி ஸ்ட்ராங்கா திரும்புதான்றது
பார்க்கிறோம். திரும்பிய பிறகு கண்டினியூஷன்ல வரக்கூடிய ஒரு புல் கேண்டில் பார்க்கிறோம். ரெசிஸ்டன்ஸ்ல அது பிரேக் பண்ணக்கூடிய புல் கேண்டிலா பார்க்கிறோம். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது எங்க புல் கேண்டில் ஃபெயில் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது ரிசல்ட்டை நோக்கி வரக்கூடிய நேரத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல் கேண்டில்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க குளோபல் ஈவெண்ட்ஸ்ல வரக்கூடிய புல் கேண்டில் பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். ஆக இதெல்லாம் ஒரு ஆர்மல் லேர்னிங் தான். இன்னும் நிறைய நம்ம படிக்க இருக்கிறோம். ஈவன் புல் கேண்டில பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரியல் டைம் மார்க்கெட்ல வரக்கூடிய புல் கேண்டில்ஸோட எஃபெக்டையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மேஜிக் ஆஃப் கேண்டில்ஸை பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த கேண்டில்ஸை பத்திய தொடர் அப்படின்றது நாங்க தொடர்ந்து கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை காலையில வெளியிடுவதற்கான ஒரு திட்டம் இருக்கு. தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே 2 விதமா நீங்க கேட்கலாம். நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அது வழியாகவும் நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய தேவைகளையும் அதில் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இன்னொன்னு இந்த கமெண்ட் வழியாகவும் தொடர்ந்து பாருங்க. படிச்சுட்டு மற்றவர்களுக்கும் இது மாதிரி இந்த லேர்னிங்கை நீங்க கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.